ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 பாருங்க, மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இடையில பாருங்க ஒரு 4 மாதம் வக்ரகதியில் இருந்தார். தற்போது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். கிட்டத்தட்ட 2025 மே மாசம் 14ஆம் தேதி வரையும், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவக்கிரகத்துல மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். இன்னும் சொல்ல போனா, நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர், ஜீவகாரகன் இந்த குரு பகவான். இந்த பூமியில ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவானுடைய துணை இல்லாமல் உற்பத்தி ஆகாது. அந்த அளவுக்கு மனித குலத்துக்கும் சரி, இந்த பூமிக்கும் நல்லதை செய்யக்கூடியவர், யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் மிக்க பலம் பெறும். குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமா, கோடி தோஷம் விலகுமா. அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரமம் பாருங்க குரு பகவான். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 100 நாட்களும் பாருங்க உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப குரு பகவான் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து தொழில் ரீதியா ஒரு சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார். ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. சனி பகவானும் தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால கண் திருஷ்டி நிறைய இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கிட்டத்தட்ட 2023 ஜனவரியில இருந்தே. அதே போல குரு பகவானும் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். ஆனா விரைவில் நல்ல ஒரு மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர இருக்கிறார். சரி, 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். இந்த 100 நாட்களும் பாருங்க, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. டக்குன்னு பாருங்க வேலையை விடக்கூடாது. ஒரு டெம்பரவரியா ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னாலும் வேலையை விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் அன்பா நடந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பொதுவா 10ல குரு இருந்தாலும் ஆரோக்கிய குறைவு கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும், ஏன்னா சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு வருவதனாலையும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க 5க்கும் 8க்கும் அதிபதி. 5ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா குரு 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பழையது போய் புதியது வருமா. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலை ஓட்டிலே இறந்து உண்டதும். 10ஆம் இடத்திற்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்கு. பொதுவா 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பழையது போய் புதியது வரும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பாருங்க குரு பகவான். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி. அப்ப அவர் 10ஆம் இடத்துல இருக்கும் போது ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு இருப்பது ரொம்ப ஒரு வகையில சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க. சில கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும், அதாவது புது வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா புது வேலையை கொடுக்கக்கூடியவர் 10ஆம் இடத்துல குரு இருப்பதனால. பாருங்க விரைவில் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு அந்த பெரிய கெடுபங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் ஒரு சில விஷயத்துல விழிப்பா இருங்க. முக்கியமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருந்தீங்கன்னா போதுங்க. மற்றபடி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்ற உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வைத்து பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன உயர்வுங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும். கோட்சாரம் பாருங்க உங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் காட்டும். அதனால குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் வேலையில பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு கட்டாயம் வேலை இழப்பு, வேலையில பிரச்சனை,
மேலதிகாரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் இடமாற்று, அதாவது 10ல குரு இருக்கும்போது வேலைக்காக மாறுதலுக்காக நீங்க வேலை மாற்றத்திற்காக அப்ளை செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒன்றும் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா விரைவில் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வர போறார். வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க. இப்ப குரு பகவான் 10ஆம் இடத்துல பாருங்க, தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால பண விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த 3 மாசமும் பணம் சரணமாக புழங்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண வழியில் நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்துல நேரடியாக 4ஆம் இடத்தை பார்ப்பதனால, 4ஆம் இடங்கிறது தாய், கல்வி, வாகனம், வீடு, விவசாயம், வியாபாரம் சொல்லக்கூடியதுங்க. அப்ப புதுசா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் 4ஆம் இடத்தை குரு பகவான் நேரடியாக பார்ப்பதனால. அதே போல குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு வகையில அதிர்ஷ்டம். புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகம் தரும். சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அதே போல குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். பழைய கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்ப எதிர்ப்புகள் கட்டுப்படும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அது அந்த எதிரிகள் தலைதெறிக்க விடுவாங்க. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் சிறப்பு. அப்ப குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அறநிலைத்துறையில வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பேங்க்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை இழப்பை கொடுக்காது. ஒரு சிலருக்கு அந்த குருவோட காரக தொழில உங்களுக்கு நல்ல ஈடுபாட்டை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பேங்க்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஆசிரியர் பணி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தா எல்லாருக்கும் உத்தியோக இழப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு டெம்பரவரியா வேலை பார்க்கறவங்களுக்குலாம் பெர்மனண்டான வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க 10ல குரு சஞ்சாரம் செய்வது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு வகையில உங்களுக்கு சிறப்பு. தசாபுத்திகள் தான் அதை பலன்களை முடிவு செய்யும். மற்றபடி பாருங்க, விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது. விரைவில் பாருங்க, குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு பெரிய மாற்றத்தை, பெரிய அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.